வெற்றி துளசி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசி வந்து சுத்தமா மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில டாக்குமெண்ட்ல இன்னொரு வாட்டி கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டா மட்டும் தான் எல்லாமே வந்து செல்லுபடி ஆகுங்கிற மாரி ஒரு விஷயம் வந்து நம்ப ஸ்ரீகாந்த் ஏற்கனவே வந்து முன்கூட்டியே வந்து செஞ்சதுனால, திருப்பியும் வந்து கேட்குறாங்க. வழக்கறிஞரை வர சொல்லுங்க. அவர்கிட்ட வந்து என்ன பேப்பர்ல கையெழுத்து போடணும்னு சொல்றீங்களோ, அந்த பேப்பர்ல வந்து கையெழுத்து வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம லட்சுமி அம்மா. உடனே அந்த இடத்துல உங்களுக்கு இந்த கையெழுத்து போடுறதுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேளுங்க. அதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோங்கிற மாதிரி சொன்னோன்னே, பணத்துக்கு பின்னாடி நாங்கள் என்றைக்குமே வந்து போகமாட்டோம் தம்பி. நீங்கள் பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது எங்களுக்கு தேவையே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பணம் தேவை தான். அதை நாங்கள் உழைச்சி சம்பாரிச்சுப்போம். நீங்கள் கொடுக்குற காசுலாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு லட்சுமி அம்மா வந்து மாஸ் பண்ணுறாங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தான் வந்து பேசுவாங்க. சரி வா போகலாம், வழக்கறிஞர் வருவார், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னொன்னே, அப்படியே வந்து கையெழுத்தெல்லாம் வந்து போட வேண்டிய இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து படித்து பார்க்குறாங்க. சரிம்மா துளசி கையெழுத்து போடுங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஃபுல் பேப்பருக்கும் வந்து கையெழுத்து போட்டு முடிச்சிடுறாங்க. இன்னொரு வாட்டி இதுக்கு கூப்பிட்றேன் அதுக்கு கூப்பிட்றேன்னு எங்கள் கிட்டே வந்து தொந்தரவு பண்ண வராதிங்க. இப்போயே எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சுமா. இனிமேட்டு இந்த 2 குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்பாடா சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு, இன்னொரு வாட்டி எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. லட்சுமி அம்மா வந்து மாசா பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வராங்க. வந்தோன்னே இனிமேட்டு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசுகிறப்ப, எனக்கு தியாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. மோனிகா, சரிம்மா வா போகலாம். நம்ம வீட்டு பாப்பா அங்கே இருக்குது. நம்ம பார்க்க போகிறதுக்கு யார் என்ன கேட்க முடியும்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தியா வந்து கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது. எங்கள் அண்ணன் இருந்தால் எப்படி என்ன வந்து மன்னிப்பாப்பில். அவங்களுக்கு ஏதாவது மாதம் மாதம் வந்து பணம் வந்து கொடுக்கணும். 1,00,000வாவது கொடுப்போங்கிற மாதிரி சொன்னேன். என்னது 1,00,000மா? நம்மக்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்புக்கெல்லாம் பார்க்குறப்ப அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இதெல்லாம் ஒரு விஷயமா? அண்ணன் சேர்த்து வச்ச சாம்ராஜ்யம் எவ்வளோ இருக்குது. நம்ம மாதம் மாதம் 1,00,000 கொடுத்துருவோங்கிற மாதிரி சொன்னேன். சரிம்மா அதுதான் உனக்கு சந்தோஷம்னா அப்படியே செஞ்சிடலாங்கிற மாதிரி மனசாட்சியே வந்து இல்லாமல் யோசிக்கிறாங்க நம்ம ஜெகன். என்னடா அது இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறா? ரூ. 1 அவங்களுக்கு நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும்? சரி ஏதோ நம்ம பொண்டாட்டி வந்து சொல்லிட்டா, இவ பேரில் தான் ஒட்டுமொத்த சொத்தும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. சரி ஒரு வாட்டி கொடுப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க. இந்தாங்க செலவுக்கு கொஞ்சம் பணம் வந்து கொடுக்குறேன் மாதம் மாதம் தியாக்காக. எதுக்குமா கொடுக்குற? நான் தான் வேணான்னு சொல்லியிருக்கேன்ல. தியா ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு ஒன்றும் கிடையாது, சம்மந்தம் கிடையாது. கேட்டால் துளசிக்கும் நம்ம ஸ்ரீகாந்துக்கும் கல்யாணம் ஆச்சுங்கிற மாதிரி சொல்லுவீங்க. கல்யாணம் ஆக போச்சு அவ்வளோதான். தியா உங்கள் மேலே அன்பு பாசம் காட்டுறதுனால எனக்கும் தியாக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, அது எப்படிம்மா எங்களால் சொல்ல முடியும்? உனக்கும் தியாக்கும் நிறையாவே சம்மந்தம் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை எல்லாத்தையும் எங்ககிட்டேருந்து பேப்பரில் கையெழுத்து வாங்குறேங்கிற பேரில் வேணான்ட்டிங்களே. எல்லாம் ஓகே தான். எங்கள் அண்ணன் பார்த்துக்கிட்டே இருப்பார்ல, தியாக்காவும் நான் ஏதாவது வந்து செய்யணும்ல. அதனால நான் தியாக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து கொடுக்குறேன். மாதம் மாதம் 1,00,000 தரேன். நீங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துக்கங்க. உங்களுக்காக நான் பணம் கொடுக்கல. நீங்கள் யார் முதல்ல உங்ககிட்ட தியா இருக்கேங்கிற மாதிரி சொன்னனால தான் நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு மோனிகா வந்து அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க. மோனிகா, நீ காட்டுற அன்பு பாசம் புரியாமல்ல, புரியுது. ஆனால் நீங்கள் இதை கொடுத்துட்டா மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க. மோனிகா, அது மட்டும் போதாதுமா. அது நாங்கள் பார்த்துப்போம். அன்பு தான் ஜெயிக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜெகன் வந்து கடுப்பாயிட்டாங்க. என்னையா எப்போ பார்த்தாலும் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் யார் எப்பேற்பட்டவங்க தெரியுமா? நாங்கள் கையெழுத்து போடலன்னா நீங்கள் முதல்ல சொத்து வசதியே இல்லாமல் தான் இருந்திருக்கணும். நாங்கள் பெரிய மனசுப்படி தான் கையெழுத்து வந்து போட்டு கொடுத்துருக்கோம். அப்படியா? 2 பேர் மோதி பார்த்துடலாமா? என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நான் ஜெயிச்சிருவேன். உங்களால் சமாளிக்க கூட முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே கடுப்பாயிடுறாங்க நம்ம வெற்றி. மாதம் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. என்ன ஆச்சு? இங்கே என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லும்போது ஜெகனை கூட்டிகிட்டு தனியாக வந்து போகிறாங்க. இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் தியாக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறீங்க. எல்லாம் ஓகே தான், பிரச்சனை இல்லை. இந்த வீட்டுக்கு வந்தால் மரியாதையாக பேசணும். என்னமோ பணம் இருக்குங்கிறிய. சரி அப்படியா? இந்த குடும்பத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணி பார்க்குறியா? நாளைக்கு என்னென்னலாம் நடக்கும் தெரியுமா? அச்சச்சோ, இவன் தான் அந்த ஈஸ்வரமூர்த்தியோட பையன். இவங்கிட்ட வந்து வம்புக்கு போனால் அப்புறம் அவ்வளோதான். நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாமல் போயிடுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். என்னது சாரா? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் மரியாதையாக பேச மாட்டியே. பார்த்துக்க தம்பி, என்கிட்டலாம் வாலாட்டாத. அப்புறம் என்ன நடக்கும்னு என்னாலேயே வந்து சொல்ல முடியாது. வீட்டுக்கு வா, தியாவை பாரு, பேசு,
சந்தோஷமா வந்து இருங்க. குடும்பமா, ஒத்துமையா. ஆனா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்க. இந்த வீட்டுக்கு வந்து ஏதாவது மாத்தணும்னு நெனச்சீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லன்னு வெற்றி வந்து மாஸ் பண்றாங்க. ஜெகன் வந்து பயப்படுறாங்க அந்த இடத்துல.